தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரை அடுத்த பாரபத்தி பகுதியில் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. இந்த மாநில மாநாட்டிற்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருகை தர வாய்ப்பு இருப்பதன் காரணமாக சாலையோர வியாபாரம் செய்வதற்காக ஏராளமான வியாபாரிகள் இந்த பகுதியில் கடைகளை அமைத்திருக்கிறாங்க. பல கடைகள் இங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வியாபாரிகளுடைய மனநிலை என்ன, அவங்க என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு மாநாடு நடக்குதுல்ல, நிறைய பேர் வருவாங்க, லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. கடை போட்டிருக்கிறீங்க, எப்படி இருக்குது வியாபாரம்? இப்போ எப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? வியாபாரம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வியாபாரம் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் மாநாடு எல்லா மாநாடுக்கும் போகிறோம். அடுத்து திருவிழாக்களுக்கும் போவோம். திருவிழாக்களில் வந்து டெண்டர் விடப்பட்ட திருக்கோயிலில் மட்டும் வசூல் வாங்குவாங்க. மற்றபடி எந்த கோயில்லையும் வாங்க மாட்டாங்க. மாநாடுகளுக்கு அதிக மாநாடுகளுக்கு போகிற இடத்துகளில் காசு எந்த இடத்துலையும் வாங்கினதில்லை. இங்கே வந்து நாங்கள் சொன்னதுக்கு பின்னாடி டோக்கன் போட்டதுக்கு பின்னாடி போடுங்கண்டாங்க. நாங்கள் அப்படி இப்படி ஒருத்தர் தெரியாமல் போட்டோம்னா போலீஸுக்காரவங்க வந்து என்ன இப்போ 3வது இடம் இந்த இடம் நான் வந்திருக்குது. இப்போ பற்றி விட்டாங்கண்டா, இப்படி எல்லா வியாபாரியும் பற்றி விட்டாங்கண்டா. பொதுவாக வர்ற பொதுமக்கள் ஒரு தண்ணிக்கோ இந்த இடத்துல பிரமாண்டான கடை எதுவுமே இல்லை. இங்கேருந்து போனால் இங்கிட்டு 4 கிலோமீட்டர் போகணும், இதிலேருந்து இங்கிட்டு 4 கிலோமீட்டர் போகணும். அருப்புக்கோட்டை வழியாக 4 கிலோமீட்டர், மதுரை வழியாக 4 கிலோமீட்டருக்கு இடையில கடையே இல்லை. இத்தனை லட்சம் பேர் வரக்கூடிய இடத்துல தண்ணிக்கும் ஒரு சாப்பாடுக்கோ ஒரு சாப்பாடு கூட ஒரு 4 கிலோமீட்டர் போவாங்களா? ஒரு தண்ணி கேனுக்கு என்ன செய்வாங்க? ஒரு தண்ணி, ஒரு கரும்பு ஜூஸு, ஏதோ மக்கள் வந்து பொதுமக்கள் வெயில். இந்த மற்ற மாநாடுகளில் கூட நான் பார்த்துருக்கேன், மரங்கள் இருந்திருக்கு. இங்கே எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களை மாதிரி வியாபாரிகளை கொஞ்சம் ஓரமாக போட விட்டு அப்புறப்படுத்தாமல் கொஞ்சம் ஓரமாக போட விட்டால் எங்களுடைய பொழப்பு வாழ்வாதாரமும். யாருக்கு கெடுபிடி காட்டுறதா நினைக்கிறீங்க? போலீஸ்காரவங்க தான் விரட்டுறாங்க. டிராஃபிக் போலீஸ்காரவங்க மற்றவங்க விரட்டினா தான் நாங்கள் சமாளிச்சிருவோமே, உனக்கு என்ன ஏன்றுவோமே. போலீஸ்காரவங்கள நாங்கள் எதிர்த்து கடை அமைக்க காசு வசூலிக்கிறாங்களா? காசு வந்து ஒருத்தர் வந்து நாங்கள் டோக்கன் போட்டதுக்கு பின்னாடி போடுங்க, அதுக்கு பின்னாடி போடக்கூடாது, நாங்கள் காசு போடுவோம், வசூல் பண்ணுவோம், டோக்கன் போடுவோம், அதுக்கு பின்னாடி நீங்கள் போடக்கூடாதுன்றார். அவரை நாங்கள் எல்லாருமே நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பின்னாடி அவர் என்ன யார்கிட்ட போய் ஏவுதல் பண்ணுறாருன்றது எங்களுக்கு தெரியலை. அந்த டோக்கன் போடுறதுன்னு சொல்கிறது யார், எவ்வளோ கேட்குறாங்க? அவங்க வந்து ஒரு கடைக்கு பெரிய கடையில் 5000 கேட்குறாங்க. நாங்கள் 5000, 2000, 3000 கேட்போம்னு இருக்காங்க. இது வரைக்கும் என்கிட்ட வரல. பக்கத்து கடைகளில் கேட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதுலேயும் போக நான் வந்து வியாபாரி சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கேன். அதனால் நான் மீடியாவுக்கு இப்போ சொல்கிறதுக்கும் கொஞ்சம் இதாக நினைக்கிறேன். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட கடைகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏராளமானோர் இந்த கடைகளை அமைத்து வியாபாரம் நடத்துவதற்காக வருகை தந்தவண்ணம் இருக்கிறாங்க. குறிப்பாக குடிநீருக்கான ஏற்பாடு, அதே போல உணவு பொட்டலங்கள் விற்பதற்காக ஆங்காங்கே சின்ன சின்ன கடைகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அனைவரிடத்திலுமே வந்து காவல்துறையினர் கெடுபிடி காட்டுவதாகவும் இந்த இடத்துல கடைகளை அமைக்கக்கூடாது என தெரிவிப்பதாக ஒரு குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்மிடையே மேலும் ஒரு வியாபாரி இருக்கிறாங்க, கேள்விகளை முன்வைக்கலாம். நாளைக்கு லட்சக்கணக்கான நபர்கள் இந்த மாநாட்டுக்கு வருவாங்க, என்ன ஏற்பாடு பண்றோம், நீங்க எந்த அளவுக்கு வியாபாரத்தை பெருக்குவதற்காக இங்கே வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதேனும் காவல்துறை தரப்புல ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்குதா? இப்போ 20,000 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தாங்க சார். ஸ்நாக்ஸு, லெமன் ஜூஸ் எல்லாமே கொண்டு வந்தோம். எல்லாம் பேரிக்கிட்டுக்கு அந்த பக்கம் மாற்ற சொல்லிட்டாங்க. காலையில் ஒரு 6 o'clock வந்தோம், போட்டோம். இப்போ பேரிக்கிட்டு எல்லாம் மாற்ற சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோங்க. ஏற்கனவே கடந்த முறை விக்கிரவாண்டி மாநாடு நடைபெற்ற போதும் அங்கும் இது போன்ற கடைகளை அமைப்பதற்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதனுடைய விளைவாக ஏராளமான நபர்களுக்கு அங்கே குடிநீர் கிடைப்பதாகட்டும், தேவையான உணவுப் படலங்கள் கிடைப்பது வரைக்கும் மிகுந்த சிரமம் என்பது ஏற்பட்டிருந்தது கடந்த தாவேகா மாநாட்டில். அதே போன்ற சூழல் தான் தற்போதும் நிலவுவதாக வியாபாரிகள் வேதனையை தெரிவிக்கிறாங்க. குறிப்பா இந்த பகுதியை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் எங்குமே கடைகள் இல்லாத ஒரு சூழல்ல ஒரு வறண்ட பூமியாக இருக்கக்கூடிய பகுதியில தான் அந்த கடைகள் என்பது போடப்பட்டு பக்கத்துல வந்து இது போன்ற மாநாட்டு திடல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த கடைகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய கருத்தாகவும் இருந்து வருகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.